வணக்கம். இப்ப இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமா இருக்கக்கூடியது தான் அகமதாபாத்ல உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம். ஆனா, இப்ப அத தொடர்ந்து இந்தியாவுடைய 2nd லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமா, அதுவும் குறிப்பா 80,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவிலான சீட்டிங் கெப்பாசிட்டியோட கூடிய ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது பெங்களூர்ல அமையவிருக்கு. இந்த ஒரு பெங்களூருடைய புது கிரிக்கெட் ஸ்டேடியம் ப்ராஜெக்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பெங்களூர்ல சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்ற ஒரு ஸ்டேடியம் இருக்கு. கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு புடிச்ச ஒரு ஸ்டேடியம் அப்படின்னு கூட இத சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது ஒரு ஐகானிக் வென்யூ. நெறைய மெமரபிளான மேட்சஸ் அப்படின்றது இந்த ஒரு ஸ்டேடியத்துல நடந்திருக்கு. ஆனா, இப்ப இந்த ஒரு ஸ்டேடியம் இருக்கும் பட்சத்திலேயே எதுக்கு பெங்களூர்ல இன்னொரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, அப்படி புதுசா அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு புது கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி பெங்களூர்ல ஏற்கனவே ஒரு ஐகானிக் வென்யூவான பெங்களூரு சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது இருக்குது. அந்த ஸ்டேடியம் இருக்கும் பட்சத்திலேயே எதுக்கு இன்னொரு ஸ்டேடியத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசென்ட்டா தான் கடந்த ஐபிஎல் சீசன்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டிராஃபிய கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு அடிச்சாங்க. சோ அப்படி ஆர்சிபி இந்த ஒரு டிராஃபிய வின் பண்ணதுக்கு அப்புறம் ஜூன் 4ஆம் தேதி பெங்களூர்ல இந்த ஒரு டிராஃபிய வின் பண்ணதுக்கான செலிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணாங்க. அப்படி அந்த செலிப்ரேஷன பண்ணப்ப அந்த செலிப்ரேஷன இந்த சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல அவங்க பண்ணும்பொழுது, அந்த செலிப்ரேஷன பார்க்கிறதுக்கு லட்சக்கணக்கான பேர் அந்த ஸ்டேடியத்த சுத்தி திரண்டிருந்தாங்க. இதனால கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 11 பேர் இறந்து போனாங்க. சோ இந்த ஒரு ஸ்டாம்பேட் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு. அத தொடர்ந்து கர்நாடக அரசு வந்து நீதியரசர் ஜான் மைக்கேல் குன்னா தலைமையிலான ஒரு கமிஷன அமைச்சாங்க. இந்த இன்சிடென்ட்ட பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணவும், இந்த ஒரு சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து இந்த மாதிரியான மேஜர் ஈவென்ட்ஸ ஹோஸ்ட் பண்றதுக்கு ஏதுவான ஒரு இடமா அப்படின்றத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த ஒரு கமிஷன வந்து அமைச்சாங்க. அதன்படி இந்த ஒரு கமிஷன் வந்து விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா இவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பெங்களூர்ல உள்ள இந்த ஒரு சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது மேஜரான ஈவென்ட்ஸை ஹோஸ்ட் பண்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. குறிப்பா மேஜரான ஈவென்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணும்போது அதிக அளவிலான கிரௌட் வந்துச்சு அப்படின்னா அந்த கிரௌட மேனேஜ் பண்ணக்கூடிய அளவிலான கெப்பாசிட்டி இந்த ஒரு ஸ்டேடியத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்டேடியத்தினுடைய மொத்த பரப்பளவு அப்படின்றது 17 ஏக்கர். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேடியத்தினுடைய கெப்பாசிட்டி அப்படின்றது 32,000 பேர் மட்டும் தான் இந்த ஒரு ஸ்டேடியத்துல அமர்ந்து ஒரு மேட்சை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அடுத்து சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடக்கவிருந்த ஒரு டோர்னமெண்டான மகாராஜா டிராஃபி 2025 கூட இந்த ஒரு ஸ்டேடியத்துல இருந்து மைசூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கிற உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் உடைய ஒரு சில மேட்சஸ் வந்து இங்க ஹோஸ்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த விஷயமும் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. சோ அத தொடர்ந்து தான் இந்த ஒரு விஷயங்களெல்லாம் கருத்துல கொண்டு தான் இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு ஆல்டர்னேட்டிவா பொம்மச்சந்திரால சூர்யா சிட்டி அப்படின்ற இந்த ஒரு பகுதியில அமையவிருக்கக்கூடிய புதிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு மெகா கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க. அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்கிற அந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட 80,000 பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதன்படி ஒன்ஸ் இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்தியால அகமதாபாத்ல உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு அடுத்து 2nd லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமா இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாறிடும். சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான மொத்த பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 1,250 கோடி ரூபாய் அப்படின்றது இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான பட்ஜெட்டா அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான மொத்த பினான்சியுமே பாத்துக்கிறது கர்நாடகா ஹவுசிங் போர்டு தான். இதுல எந்த ஒரு டைரக்ட் ஸ்டேட் ஃபண்டிங்கும் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஒரு ஸ்டேடியத்தினுடைய லொகேஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, பெங்களூருடைய சவுத் ஈஸ்டர்ன் அவுட்ஸ்கட்ஸ்ல தான் 100 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு ஸ்டேடியம் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேடியத்துல குறிப்பா கிரவுட் மூவ்மெண்ட் அப்புறம் பார்க்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இத பூரா பக்காவா மேனேஜ் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டேடியம் அப்படின்றதையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல கிரிக்கெட் ஸ்டேடியத்தை தாண்டியும் மத்த ஸ்போர்ட்ஸுக்கான அம்யூனிட்டிஸ் அப்புறம் அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் அமைக்கப்பட இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 இன்டோர் அண்ட் 8 அவுட்டோர் ஸ்போர்ட் வென்யூஸ், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஜிம்ஸ், ட்ரைனிங் சென்டர்ஸ், ஒலிம்பிக் சைஸ்டு ஸ்விம்மிங் பூல்ஸ், அப்புறம் கெஸ்ட் ஹவுசஸ், ஹாஸ்டல்ஸ், 3 ஸ்டார் மற்றும் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், அப்புறம் கன்வென்ஷன் ஹால் போன்ற இன்னும் பல ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது
இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அளவிலான உயர்ந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இந்த ஒரு ஸ்டேடியத்தை பில்ட் பண்ண இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஸ்டேடியத்துல மெயினா வந்து கிரவுட் மேனேஜ் பண்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றத பண்ண இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியத்துல ஏற்பட்ட அந்த ஸ்டாம்பேட் மாதிரி இங்க எதுவும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றத கருத்துல கொண்டு அதுக்கேத்த இனிஷியேட்டிவ்ஸையும் இப்பவே எடுக்க இருக்கிறாங்க. அதே போல பொம்மச்சந்தரால் அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு புது கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது ஒசூர்ல இருந்தும் பக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா ஒரு ஆர்டிகல் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒசூர்ல இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஸ்டேடியம் அப்படின்றது அமையவிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ப்ராஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video until signing off by Sabari Karthik.